வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில இம்பார்ட்டண்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரூ மேக்கன்டையர்லேருந்து. ட்ரூ மேக்கன்டையர் சம்மர் ஸ்லாமுக்கு கூட வரமாட்டாரா? என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாங்க, சீரியஸ்லி ட்ரூ மேக்கன்டையர் சம்மர் ஸ்லாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ட்ரூ மேக்கன்டையர்கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அவருக்கு மூவி ஷெடியூல்ஸ் ஓவராக இருக்குது. அது இல்லாமல் ட்ரூ மேக்கன்டையருக்கு வந்தாலும் பெரிய ஃபியூடு எதுவும் இல்லையா, அந்த சிம்பாலிட்டியாக ஏதாவது சின்ன மேட்ச் கொடுக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரூ மேக்கன்டையர் வராமல் மூவி ஷெடியூல் இருக்கிறதே கரெக்டு தான். ட்ரூ மேக்கன்டையர், ராண்டி ஆர்டன் ரெண்டுமே எதிர்பார்ப்பு தான். பட் ராண்டி ஆர்டனுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குங்க. நைட் ஆஃப் சாம்பியன் முடிகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் தான் வருவாரா இல்லையான்றது தெரியும். ஆக மொத்தம் இங்கே ட்ரூ மேக்கன்டையர் வரப்போகிறதில்ல. இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, WWE வேணுமானால் அவசியம் என்றால் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லாத ஃபியூடு இருந்தால் ட்ரூ மேக்கன்டையரை கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா ட்ரூ மேக்கன்டையர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரூ மேக்கன்டையருக்கு எந்த பிளானும் இல்லைங்க. ஏன்னா இப்போ சாம்பியன்ஷிப்பு எல்லா சாம்பியன்ஷிப்பும் ஆள் இருக்காங்க, அடுத்தது மொதத்துக்கும் ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஷெடியூல்ஸு பயங்கரமாக இருக்குது. கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட் வின் பண்ணுறவங்களும் போவாங்க. அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறதுனால தலைவனுக்கு ரெஸ்ட்டு கொடுத்த நாளும் அதிகம், அவர் மூவி ஷெடியூல்னாலும் கொஞ்சம் அதிகம் இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. WWEயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனாக நடிச்சிருக்காரு ட்ரூ மேக்கன்டையர் இந்த 2 வருஷத்தில். அந்த அளவுக்கு ஈல்டன் கூட இல்லாமல் ட்ரூ மேக்கன்டையர் மட்டுமே வச்சு சிறப்பாக கொண்டு போனாங்க. என்னென்ன ஃபியூடு நடத்தணுமோ அத்தனையுமே நடத்தி விட்டாங்க. நடத்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வருவோம் ஒபா ஃபெமி. நண்பர்களே, ஒபா ஃபெமி விஸ் ப்ரான் பிரேக்கர், இதை ஒரு பெரிய பிக்கஸ்ட் எவர் மேட்சாக எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இந்த 2vs2 நடத்திருக்காங்க ஆஃபேரில். அப்போ ப்ரோ ஸ்பாய்லர் நிறைய போயிட்டுருக்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாய்லர்லாம் நடந்து தான் இருக்குது. ஸ்பாய்லர் ஸ்ப்ரெட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அதை நான் சொல்லி எதுவும் வரப்போகிறதில்ல. இங்கே இதை சொல்கிறேன், இது ஆஃபேரில் நடந்தது. இது ஸ்பாய்லராக ப்ரோ ஸ்மாக் டவுனில் காட்டுவாங்க கிடையாது. இது ராவோட ஆஃபேரில் நடந்தது. ஸ்மாக் டவுன் மாதிரி காமிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மேட்சோ இல்லை எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு டார்க் மேட்சாக வச்சுருக்காங்க. செத்தும் ஒபாவும் பிரான் பிரேக்கர் கூட யாருங்க இருந்தா அவர் வந்துட்டேன், ஆஸ்டின் தியரி, இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் நடத்தி வச்சுருந்துருக்காங்க. ஒபா ஃபெமியோட ஃப்யூச்சர் பிரகாசமாக இருக்குது, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ப்ராக் லெஸ்னரை தோக்கடிச்சார், சில பேர்த்துக்கால ஏற்றுக்க முடியல. இப்போது ஒபா ஃபெமி வேறு கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆகிடுவாராமா. மக்கள் ஏற்றுப்பாங்களாம்? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வரையும் ஒபா ஃபெமி ஏற்றுக்கிறாங்க. கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுக்கு ஏற்றுப்பாங்க, மேட்ச் நடக்கிறதுக்கு ஏற்றுப்பாங்க. முடிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் தோத்தாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்க இடம் அப்படி. ரோமன் ரெயின்ஸு கூட தோத்தாலும் என்ன ப்ரோ ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லை கைஸ், ரோமன் ரெயின்ஸு கூட மோதினா போதும், ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. மோதிட்டாலே போதும், ஒபா ஃபெமிக்கு வேறு லெவலில் ஃப்யூச்சர் கிடச்சிரும். அதனால் சாம்பியன்ஷிப் இப்போ வின் பண்ணணும் இல்லை, ஓவர் புஷ் ஆகிடும். அப்புறம் பின்னாடி கவுத்து விட்ருவானுங்க, அவ்வளோதான். இந்த ஜிம்மியை கவுத்து விட்டார் பாருங்க, சோலோ சிக்காவா ஜிம்மி உசோவை தள்ளி விட்ருக்காரு. இதில் என்ன பெரிய இதுனா, ஸ்பாய்லரில் ஸ்மாக் டவுனில் சோலோ சிக்கா விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த மற்ற டாலாட்டாங்க. அது அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சோலோ நீ இருக்க வரைக்கும் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுடா, நான் உன்னை விட்டு போகிறேன்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி வேறு தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாரு? பிளட் லைனில் சேர்த்துப்பாங்களா, இல்லை அந்த MFT இதுக்கப்புறம் சேர்த்துக்கிறது வாய்ப்பு இல்லை. பிளட் லைனில் சேர்க்கறதும் அவங்க கையில் தான் இருக்குது. ஜிம்மி அட்டாக் பண்ணியிருக்காரு, எப்படி சேர்த்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஜிம்மி உசோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே அட்டாக் பண்ணிட்டாரா, அவங்க கூட ஃபீடு போகிற மாதிரி இருக்கும். கடைசியில் சோலோ சிக்காவா நாங்களும் கூட சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கண்டிப்பாக சோலோவை பிளட் லைனில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் லைனில் உச்சத்துக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா 2 வருஷமாக முடங்கி கிடந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படியே போச்சு, பிரேக்கப் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பிளட் லைன் இப்போ தாழ்ந்து இருந்தது. அப்புறம் ஜிம்மி தான் கடும் போராடி டேக் டீம் சாம்பியன்லாம் வின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியனுக்கு மோதி வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணி அவங்க டேக் டீம் சாம்பியன் தோற்று இப்போ ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஜேக்காஃப் கூட மோதி ஜேக்காஃபெல்லாம் டீமில் சேர்த்து வச்சுருக்காங்க. இன்னும் சோலோ இருந்தால் பெரிய ஆதிக்கமாகிடும். பிளட் லைனில் அசைக்க முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஷன் கூட ஸ்டோரி, எந்த ஒபா கூட ஸ்டோரி, யார் கூட வேணாலும் ஸ்டோரி லைன் போகலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் வச்சுருக்காங்க. பெரிய இது இருக்குது. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. சோலோவும் வேர்ல்டு மெட்டீரியலில் காமிக்கலாம், நல்லா சண்டை போடுவார், நல்ல காமெடி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஜேவும் வேர்ல்டு மெட்டீரியலில் காமிக்கலாம், இப்போ காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஜேக்காஃபும் வேர்ல்டு மெட்டீரியல், ரோமனும் வேர்ல்டு மெட்டீரியல். இங்கே ஜிம்மி மட்டும்தான் இன்னும் அண்டர் ரேட்லேயே இருக்கார். அவருக்கு ஒரு மிட் கார்டு
சாம்பியன்ஷிப் கூட கொடுக்க மாட்டானுங்க. பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பை பை கைஸ்.